நான் வந்து 2 பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை போல் தோல் எடுத்துருங்க. எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். பொடியை நறுக்கின வெல்லம் எடுத்திருக்கேன். 250 கிராம் எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, வாழைப்பழமும் வெல்லமும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச வெல்லமும் வாழைப்பழமும் இதில் சேர்த்துடலாம். 250 கிராம் அரிசி மாவு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இவ்வளோ கெட்டி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அப்போ வந்து ரொம்ப சப்பையாயிடும். இப்போ வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பணியாரம் கல் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துருங்க. நம்ம வந்து மாவு கலந்து வச்சு 2 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கு பாருங்க. ஒரு குழியிலையும் இப்படி சேர்த்துருங்க. கொஞ்சம் மேலே மாவாக இருக்கிற டைமில் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா குண்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான அப்பம் ரெடி.